இங்க ஒரு குண்டு பையன் உடம்புல இருந்து பர்பிள் கலர்ல புகை வெளியே வந்து அடுத்த செகண்டே அப்படியே காத்துல பறந்து அவனோட ட்ரெஸ் மட்டும் தான் கீழே விழுது. இதுல அந்த பையன் ஒரு குட்டி எலியா மாறி இருக்கான். இந்த பையன் எலியா மாறினதை நினைச்சு இந்த சூனியக்காரிங்கெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்போ அந்த எலிய நசுக்கி கொல்ல வர பாக்குறாங்க. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல ஒரு வெள்ளை எலி ஓடி வந்து அந்த குண்டு எலி வாழை புடிச்சு இழுத்துட்டு போய் காப்பாத்துது. அதே நேரம் அந்த இடத்துல இன்னொரு பையன் ஒளிஞ்சு இருக்கிறத அந்த சூனியக்காரிங்க கண்டுபிடிச்சு அவன் கைய காலெல்லாம் புடிச்சு வச்சு அந்த சின்ன பையன் காதுல ஏதோ விசித்திரமான மருந்த ஊத்துறாங்க. அடுத்த செகண்டே இந்த பையனும் எலியா மாறிடுறான். இப்படி மாறின அந்த எலி அங்க இருந்து ஓடுறப்போ அந்த சூனியக்காரி அந்த எலியோட வாழை புடிச்சுக்கிறா. அப்போ அது கதைய முடிக்கிறதுக்கு சுத்திய எடுத்து அடிக்க வர்றதுக்குள்ள அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு அந்த வெள்ளை எலி குடுகுடுன்னு ஓடி வந்து சூனியக்காரியோட விரல கடிக்குது. வலி தாங்க முடியாம அதோட வாழை விட்டுட்டு அதை அடிக்கிறேன்னு இவளோட கையிலேயே அடிச்சுக்கிறா. இந்த கேப்ல அந்த எலிங்க தப்பிச்சு ஓடுதுங்க. ஆனா அந்த சூனியக்காரி விடாம அதுங்களை பிடிக்க ட்ரை பண்றா. அதே நேரத்துல அங்க இருக்க எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் ஆக அதுல அவளோட கை மாட்டிக்குது. அங்க இருந்து தப்பிச்ச இந்த எலிங்க கிச்சன் வழியா ஓடி வந்து எலிவேட்டர்ல எல்லாம் ஏறி எப்படியோ அந்த பில்டிங் மேல வந்து இந்த பசங்களோட பாட்டி இருக்க ரூம் டோரை தட்டுறாங்க. ஆனா இவங்க இருக்க சைஸுக்கு இதுங்க தட்டுற சவுண்ட் கேட்கவே இல்ல. அப்போ மேல இருக்க டோர் பெல்ல பார்த்துட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி அந்த பெல்ல அழுத்துறாங்க. ஆனா இவங்க நேரம் அப்போ அங்க வந்த ரூம் கிளீன் பண்ற பொம்பளை இதுங்களை பார்த்து பயந்து போய் இந்த எலிங்களை அடிச்சு விரட்ட முயற்சி பண்றா. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல அந்த பசங்களோட பாட்டி ரூம் டோரை ஓபன் பண்ணி அவங்கள காப்பாத்துறாங்க. ஆரம்பத்துல இவங்களும் அந்த எலிங்களை பார்த்து பயந்தாலும் அந்த எலிங்க மனுஷங்க மாதிரி பேசுறத பார்த்து ஆச்சரியத்துல என்ன ஏதுன்னு கேக்குறப்போதான் தெரியுது இங்க எலிங்களா இருக்கிறது இவங்க பேர பசங்கன்னும் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சூனியக்காரின்னும் தெரிய வருது. அதே நேரத்துல இந்த பாட்டியோட பிளாஷ்பேக்லயும் அவங்களோட ஃப்ரெண்டும் அந்த சூனியக்காரியால பாதிக்கப்பட்டு ஒரு கோழியா மாறி இருப்பாங்க. சோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசங்களோட பாட்டியும் அந்த எலிங்களா மாறின பசங்களும் சேர்ந்து அந்த சூனியக்காரிங்களை பழி வாங்கி எப்படி தோக்கடிக்கிறாங்கன்னு ஒரு ஆவரேஜ் ஸ்டோரியோட குழந்தைங்கலாம் என்ஜாய் பண்ற மாதிரி கொஞ்சம் காமெடியோட டிஃப்ரெண்டா ஃபேண்டசியா சொன்ன படம் தான் த விச்சஸ். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மூவிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க.